Milky Mist ice cream. Malli, 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 malli. Yay! அப்பா கடவுளே கடவுளே சூப்பர் ஹாப்பியா இருக்கு. ஐயோ ஒரு பக்கம் என்னடானா மல்லி குழந்தைய தொலைச்சிட்டு கண்ணீரும் கம்பளையுமா இருக்கா. இன்னொரு பக்கம் பார்த்தா விஜய் குழந்தைய தேடி தெரு தெருவா அலையறா. நாகும் மயில்னு ஐயோ எல்லா எதிரையும் அப்படி கதறிக்கிட்டு இருக்காங்க. என் மனசு அப்படி ஆனந்தமா இருக்கே. ஷோ ஆனா என்னன்னா ஏன் பங்கு இதுல எதுவுமே இல்லாம இருக்கே. சி அது ஒண்ணுதானே எனக்கு வருத்தமா இருக்கு. நாமளும் இதுல ஏதாவது செய்யணுமே. என்ன செய்யலாம்? கதிரேச நிஷா இருக்காங்கல்ல, அவங்களையும் இதுல கோத்து விட்டுட்டா செம ஜாலியா இருக்கும்ல. எங்க இருக்கீங்க கதிரேசன்? இந்த கிரகணம் பிடிச்சவ எதுக்கு இந்த நேரத்துல கால் பண்றா? இவ எப்பவுமே பிரச்சனையை தானே கொண்டு வருவா. சரி சில சமயம் நல்ல விஷயத்தையும் சொல்லுவா. போன அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ கதிரேசன் சார், மாப்பிள்ளை விட நீங்க ஒண்ணு இருக்கிறதே மறந்து போயிட்டீங்களா? இந்த பக்கமே ஆள காணோம். பெத்த பொண்ணே இல்லன்னு ஆயிடுச்சு. இனி மாப்பிள்ளை வீடுன்னு ஒரு வீட்டை நினைச்சு என்ன ஆக போகுது? அந்த மல்லி அந்த வீட்டை தனியா ஆளணும்னு நினைக்கிறா. அந்த பக்கம் வந்தாலே அவ சொத்தை நான் என்னமோ கைப்பற்றுறேன்னு நினைக்கிறா. இருக்கிற சொத்தை கணக்கு பார்க்கவே நேரம் இல்ல. அந்த வீட்டை கைப்பற்றி நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க அப்படியே விலகி இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ராஜி என்ன சார் இப்படி விளையாட்டா பேசுறீங்க? உங்க மாப்பிளைய விட்டு நீங்க விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா உங்க பொண்ணு வயித்துல பிறந்த குழந்தை வெண்பா, அவளை விட்டுலாமா கூட விலகி இருப்பீங்க? அந்த மல்லிதான் நெருங்கவே விட மாட்டேங்கிறாளே. எங்களை பத்தி இல்லாத பொல்லாதது அந்த குழந்தைகிட்ட சொல்லி அவளை எங்க கிட்ட ஒட்டவே விட மாட்டேங்கிறாளே. அவ என்ன சார் முடிவு பண்றது? அவ முடிவு பண்ணிட்டா நீங்க உடனே அதை ஒத்துக்கிட்டும் போயிடுவீங்களா? மாப்பிள்ளையும் அவளுக்கு வக்காலத்து வாங்குறாரு. அந்த இளவ வேற சகிச்சிக்கவே முடியல. இல்லன்னா நான் அவளை தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்க மாட்டேனா? மாப்பிள்ளைக்கு பயந்து மல்லிக்கு பயந்துன்னு சொல்லி நீங்க இப்படி விலகி நிக்கிறதுனாலதான் இங்க எல்லா அநியாயமும் நடந்துகிட்டு இருக்கு. கேக்குறதுக்கு வேற யாருமே இல்லாம போயிடுச்சு. பாவம் இன்னைக்கு அந்த பச்சை புள்ள வெண்பா அவ வேற எங்க சிக்கி சின்ன பின்னாமானான்னு தெரியல. உங்க வீம்புக்காக அந்த குழந்தை மேல கூடவா பிரியம் இல்லாம இருப்பீங்க? குழந்தை எங்க சிக்கி என்ன தெரியலையா? என்னமா சொல்ற? அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? இதெல்லாம் தெரியாம தான் நீங்க இந்த பக்கம் வராம இருக்கீங்களா? நான் கூட ஏதோ உங்க மனசு அப்படியே கல்லாயிடுச்சு போல இருக்கு, அதான் வராம இருக்கீங்களோன்னு நினைச்சேன். மா ராஜி ரொம்ப வளவலன்னு பேசாம விஷயத்த சொல்லு. என் பேத்திக்கு என்னாச்சு? வெண்பா காணாம போயிட்டா. அது உங்களுக்கு நிஜமா தெரியாதா? என்னமா வெண்பா காணாம போயிட்டாளா? இது எப்ப நடந்துச்சு? எப்ப காணாம போனா? எங்கம்மா காணாம போனா? அந்த மல்லி இருக்கால, அவளை 100 மீட்டர் ரன்னிங்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா. வெண்பாவை கூட்டிட்டு போக கூடாதுன்னு விஜய் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போனான். இவ அவனுக்கே தெரியாம கூட்டிட்டு போயிட்டா. அப்படி கூட்டிட்டு போய் தான் எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. தொலைச்சிட்டான்னா என்னம்மா செஞ்சா? எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லு ராஜி. அவங்க என்கிட்டயே எதையும் தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன அவனுக்கு சொந்தமா பந்தமா? ஏதோ என் காதல பட்டதை நான் சொல்றேன். இதுக்கே அவங்க 2 பேரும் என்கிட்ட வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க. அது ஒண்ணும் இல்ல, அந்த மல்லி வெண்பாவை வெளியில கூட்டிட்டு போனா வழியில யாரோ காரை நிறுத்தி கடத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா குழந்தைய காணோம். 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த மாப்பிள்ள ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்காரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு? குழந்தை அவருக்கு மட்டும் தான் சொந்தம் நினைச்சிட்டு இருக்காரா? அது எங்க குழந்தை, என் மக வயித்துல பிறந்த குழந்தை. கோர்ட்டு சொன்னிச்சேன்னு தான் நான் விட்டு வச்சிருக்கிறேன் ராஜி. இனி அவரை விடுறதா இல்ல. இப்ப நான் அவரை என்ன செய்யறேன்னு பாரு. ஹலோ, எஸ். Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.